ஐ லவ் யூ நிலா. ம் அருண், அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகலாமா? ஏன்? உங்களுக்காக அங்கே சின்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அதை காட்டணுன்னு தான் உங்களை அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். சரி வா போலாம். சரி, உள்ளே போகலாமா? போலாம். அருண், ஐயோ அப்பா, ஐயோ அப்பா இங்கதான் வராரு. நிலா நீ போய். இவ எங்க போயிட்டா? ஒருவேளை அப்பாவுக்கு பயந்து ஓடிட்டாலோ? டேய் அருண், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், இங்க என்னடா பண்ற? அப்பா அது என்ன அது இதுன்னு? நான் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கனா இல்லையா? எப்பவாவது நான் சொல்ற பேச்சு கேட்டிருக்கியா நீ? ஆமா, எதுக்கு நின்னு தனியா பேசிட்டு இருக்க? தனியா பேசிட்டு இருந்தானா? அப்போ நிலாவை இவர் பார்க்கலையோ? நல்ல வேலை. அப்பா நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியலப்பா. என்ன சொல்ற? உனக்கே தெரியலையா? ஆமாப்பா, தூக்கத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வாங்கப்பா வீட்டுக்கு போயிடலாம், எனக்கு பயமா இருக்கு. அருண், உனக்கு ஒன்றும் ஆகலப்பா? இல்லப்பா எனக்கு ஒன்றும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க வந்து என்னை கூப்பிட்ட அப்புறம் தான் எனக்கு நான் இங்க இருக்கிறதே தெரிஞ்சதுப்பா. சாரிப்பா, உங்க பேச்சு கேட்காம நான் இங்க வந்துட்டேன். இல்லப்பா பரவாயில்ல. நீ என்ன தெரிஞ்சா வந்த? தெரியாம தானே வந்த? இருக்கட்டும், வா வீட்டுக்கு போலாம். ஆமா, நான் உன்கிட்ட ஒரு கயிறு கொடுத்துருந்தேனே, அது கட்டிக்கிறியா? அது அது வந்து எங்க வச்சேன்னு தெரியலப்பா. முதல்ல அதை எடுத்து கட்டுப்பா. அதை கட்டினாதான் உனக்கு வர ஆபத்தெல்லாம் போயிடும். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல அப்பா சொல்ற பேச்ச கேளு. முதல்ல இந்த பக்கம்லாம் நீ காலை கூட வைக்க கூடாது. இங்க வந்து நின்னுட்டு இருக்கியே, உன் நல்ல நேரம், உனக்கு எதுவும் ஆகல. முதல்ல வா, நம்ம வீட்டுக்கு போலாம், இங்க நிக்க கூடாது. சரிங்கப்பா போலாம். நிலா நிலா எங்க போயிருப்பா? ஒருவேளை அப்பாவுக்கு பயந்துட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டாலோ? நல்ல வேலை, அவளாச்சும் அப்பாவை முதல்ல பார்த்தாலே. 2 பேரும் சேர்ந்து மாட்டிருந்தோம், அவ்வளோதான். இப்ப அவ எங்க போனான்னு தெரியலையே. ஒருவேளை அவ ரூமுக்கு போயிருப்பாளோ? இப்பதான் எல்லாம் கை கூடி வந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே அப்பாவால எல்லாம் கெட்டுருச்சு. ச்சே, இனிமே எப்போ மீட் பண்றது, எப்போ பேசுறது? அருண், வந்துட்டேன். ச்சே, எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. எல்லா நேரமும் இவனுக்கு சாதகமாகவே இருக்குமா என்ன? ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் மாட்டுவான். அந்த விக்னேஷ் எப்படி செத்தானோ அதே மாதிரி நான் உன்னையும் சாகடிக்கிறேன். ஐஷு, இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். வெயிட் பண்ணு, சொல்கிறேன். நான் ஒரு பிளான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளானை பக்காவாக பண்ண தான் நம்ம இங்கே வெயிட் பண்ணுறோம். என்ன பிளான் ஐஷு? சொல்கிறேன், வெயிட் பண்ணு. ஐசே, வாங்க நீ வாங்க. என்ன எங்களை கூப்பிட்டியாமே? அவந்திகா வந்து சொல்லிட்டு போனா. ஆமாம் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்புமா? அது ஒன்றும் இல்லை நிலா ஊரில் இல்லை, அவளோட ரூமுக்கு போய் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும். என்ன டாக்குமெண்ட்டு? அங்கே என்ன டாக்குமெண்ட் கிடைச்சாலும் எடுத்துகிட்டு வாங்க. அப்படியே நிலாவோட டைரி இருக்கும், அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களா? நாங்கள் எதுக்கு அதெல்லாம் எடுத்துன்னு வரணும்? அப்படி எடுத்துன்னு வந்தால் எங்களுக்கு என்ன லாபம்? அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு 10,000 ருபீஸ் உங்கள் கூகுள் பேயில் நான் போட்டு விடுறேன், அதுவும் இப்போவே. அப்படியா? ஆமாம் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து என் கையில் தாங்க. அந்த நிமிஷமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் காசு போட்டு விடுறேன். அப்போ எனக்கு உங்களுக்கும் சேர்த்து தான், 2 பேருக்கும் தனித்தனியாக செட்டில் பண்ணுறேன். ஆமாம், என்னண்ணா வேணும்? உங்கள் கைக்கு என்ன ஃபைல்ஸ், என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குதோ எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. முக்கியமாக அந்த நிலாவோட டைரி வேணும். அப்படியா? இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, நாங்கள் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றோம். நான் ஸ்லோ மோஷன் சுந்தரி, உனக்கு ஓகேவா? எக்கா, நல்ல சான்ஸு, ஆட்டைய போட்டுட வேண்டியதான். ஆமாம், இந்த ஃபைலை கொண்டு வரதுக்கு 10,000 ரூபாவா? ஆனால் நம்ம எடுத்துட்டு வரதுல 5-6 இருந்ததுன்னா அதனால அதுக்கும் சேர்த்து ரேட்டை பேசுங்க. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அண்ணி, உங்ககிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன அந்த பக்கம் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ஐசுமா, அந்த பக்கம் போனால் கொஞ்சம் ரிஸ்க்கு, அதான் கூப்பிட்டு சொல்லின்னு இருக்கா. ஒரு ரிஸ்க்கும் இல்லை, நிலா ஊரில் இல்லை, நிலா ஊருக்கு போயிருக்கா. நிலா ஊரில் இல்லை, ஆனால் நாங்கள் அந்த பக்கம் போனோன்னா எதுக்கு போகிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு கூப்பிட்டு எங்களை கேட்பாங்கல்ல. சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ரிஸ்கான வேலை, அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடு, நாங்கள் சூப்பராக முடிச்சு கொடுத்துட்றோம். அண்ணி, என்ன ஒரேடியாக ஓவராக கேட்குறீங்க?
அப்படி இல்லை ஐசு, இது கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான். யாருன்னா பார்த்துட்டா எங்கள் மானம் போயிடும், எங்கள் பேரும் கெட்டு போயிடும். அதுக்கு தாம்மா சொல்கிறேன், நீ கோவப்படாத. முடிஞ்சா தா, இல்லைன்னா எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம். ஐஷு, என்ன பூஜா, அவங்க கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துடுறி. ஏய், சும்மா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறதுக்கு 20,000 ரூபாய் கேட்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான். யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்க மாட்டினா நம்மளும் மாட்டுவோம், தெரியும்ல. அது மட்டும் இல்லை, இப்போ அவங்கள கூப்பிட்டு பிளான் எல்லாம் சொல்லிட்டேன். அவங்க வெளியில் போய் சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால தான் சொல்கிறேன், அவங்க கேட்ட அமௌண்ட்டை கொடுக்குறேன்னு ஒத்துக்கோ. நம்மளுக்கு தேவையானது கிடைக்கணும், அதானே? சரி சரி, நான் தரேன். சரிங்க அண்ணி, நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆனால் வேலையை மட்டும் பக்காவாக முடிச்சிடணும். ஏதாவது சொதப்பு நீங்கள் ஒரு பைசா கூட தரமாட்டேன். சரி சரி, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், அதெல்லாம் பக்காவாக முடிச்சிடுவோம். நீ கூகுள் பேயில் எங்கள் நம்பரை எடுத்து வச்சுக்கோ. இப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே எங்கள் அமௌண்ட்டு எங்களுக்கு வரணும். அதெல்லாம் கொடுத்துருவா நீ. முதல்ல நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க. நிலா இல்லைல்ல, அவள் இல்லை, ஊருக்கு போயிருக்கா. அப்போ சரி, போய் எடுத்துட வேண்டியதான். பார்த்து போங்க, யாராவது கேட்டால் என் பேரை உளறி வைக்காதீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். ஸ்லோ மோஷன் சுந்தரி, வா போவோம். சரிக்கா, போகலாம். சே, வயிற்றுச்சலாக இருக்கு. தப்பு உன் மேலே ஐஷு. என்ன என்ன என் மேலே தப்பு? சொல்கிற ஆளுங்கிட்ட சொல்லணும். இவங்க பணம்னாலே அப்படியே வாயை பொழந்துட்டு அலைவாங்க. அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு பிஸ்னஸாக தான் பார்ப்பாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் உங்ககிட்டேருந்து எப்படிலாம் பணத்தை கறக்கலான்னு யோசிப்பாங்க பாரு. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க பூஜா. அவங்க எனக்கு பயப்படுவாங்க. நான் அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிடுவேன்ல, அதனால் பயந்து தான் இருப்பாங்க. அதை மீறி ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நான் அம்மா கிட்ட சொல்லி ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீ கவலைப்படாத. ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலனா தானே இருக்கு. சரி, அந்த நிலா டைரி எழுதுகிற பழக்கம்லாம் வச்சுருக்காளா? ஆமாம் ஆமாம். இது உனக்கு எப்படி தெரியும்? நேற்று கிச்சனில் அர்ஜுனோட அம்மாவும் நிலாவோட அம்மாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சொன்னாங்க நிலாவோட அம்மா, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நிலாக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு பிளான் போட்டு ஒரு இடத்த வாங்கி வச்சுருக்காங்க. அதோட டாக்குமெண்ட்ஸும் அவர் ரூமில் தான் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதோ விலங்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை அந்த லேண்டில் எதுனா பிரச்சனை இருந்ததுன்னா அதை ஊதி ஊதி பெருசாக்கலாம்ல. அதுக்காக தான் நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். எடுத்துகிட்டு வரட்டும், பார்க்கலாம். முதல்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அதை வச்சு பிளான் பண்ணுவோம். ஆனால் தயவு செஞ்சு உன்னோட பிளானில் இன்னொரு வாட்டி உங்கள் அண்ணிங்களெல்லாம் சேர்த்துக்காத. இவங்க மொத்தமாக எல்லா பிளானையும் சொதப்பிடுவாங்க, அப்புறம் நம்ம தான் மாட்டுவோம். சரி சரி, இதுக்கு மேலே அவங்கள நான் ஏன் சேர்க்க போகிறேன்? முதல்ல கைக்கு வரட்டும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஏக்கா, இதுதானே அந்த நிலா ரூமே? இது இல்லை ஸ்லோ மோஷன், இது ஹாலு. அந்த பக்கம் இருக்குல்ல லாஸ்ட்டில், அதுதான் அவ ரூமு. இந்த பக்கம்லாம் நான் இப்போதான் வாரேன். நானும் இந்த பக்கம்லாம் வந்ததில்லை. இவளுக்கு மட்டும் பாரு, 2வது மாடியில் எவ்வளோ சொகுசா ரூமு. பழைய அரண்மனையாக இருந்தாலும் நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இவளுக்கெல்லாம். நம்ம ரூமுங்கெல்லாம் பார்த்தியா, அந்த காலத்து ஓட்ட ரூம் மாதிரி இருக்கே. அதுவும் என் ரூம்லலாம் ஏசி கூட வேலை செய்யலக்கா. ஆமாம், எனக்கு மட்டும் என்ன ஏசி வாழுதானே? சரியாக காற்று கூட வர மாட்டேங்குது. இந்த புழுக்கத்தை தாங்க முடியாமல் எத்தனை நாள் நான் மேலே தண்ணியை ஊற்றிட்டு வந்து உட்காந்துருக்கேன் தெரியுமா? அவ்வளோ அனல் அடிக்குது. சரி சரி, இங்கே நிற்க வேணாம். யாராச்சும் பார்த்தாங்கன்னா அதுக்கும் ஏதாவது கேள்வி கேட்பாங்க. முதல்ல வா, அந்த ரூம் போய் பார்க்கலாம். இதான் நிலா ரூமா? எம்மா, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. லைட் செட்டிங் என்ன, ஃபேன் என்ன, ஏசி என்ன. ஸ்லோ மோஷனு, பாத்தியா நிலா ரூம் எப்படி இருக்குன்னு? ஆமாக்கா, பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். என்னவோ ராணிங்கார மாதிரி இருக்குக்கா. இவளுக்கு மட்டும் எதுக்கு தான் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்களோ? என்ன கவனிக்க மாட்டாங்களா என்ன? இந்த சொத்துக்கெல்லாம் அவ தானே வாரிசு. அது மட்டும் இல்லை, டாக்டர் வேற நல்லா சம்பாதிக்கிறா. அதான் அவளுக்கு இப்படி ஒரு ரூம் கொடுத்துட்டு நம்மளுக்கெல்லாம் ஓட்டர் ரூம் கொடுத்து தள்ளி விட்ருக்காங்க. சரிக்கா, இப்போ நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போய் தேடலாம் வாங்க. ஸ்லோ மோஷனு, இந்த விஷயத்துலலாம் நம்ம சின்சியராக இருக்கக்கூடாது. அவங்க கேட்டதெல்லாம் டக்குன்னு கொண்டு போய் கொடுத்துட்டா அப்புறம் நம்மளுக்கு என்ன மரியாதை இருக்குது? அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? நல்லா இந்த ரூமில் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். யாராச்சும் வந்துட போகிறாங்கக்கா. யாரும் வரமாட்டாங்க, அவள் தான் ஊருக்கு போயிருக்காளாமே, அப்புறம் யார் வரப்போகிறாங்க? நீ போய் முதல்ல அந்த ஏசியை போட்டுட்டு வா. கொஞ்ச நேரம் படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வந்த வேலையை பார்க்கலாம். சரிக்கா.
எப்பா 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 ஏசி போட்டதான் சும்மா சிலு 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 சிலுன்னு இருக்கே காத்து. உட்காரத்துக்கு ஒரு இடம், பெட்டு மேலே இருந்து காலை வைக்கிறதுக்கு ஒரு இடம். இந்த கட்லி 1,00,000 கிட்ட வரும் போல. கூழு கூழு அறையில கொஞ்சம் கொஞ்சம் தவழ்ந்தது குடிசைய விரும்புமா, சிலு 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 வேணை இங்க இருக்கும் காத்து அங்க அடிக்குமா கிடைக்குமா. எக்கா நீங்க மட்டும் ஒய்யாரமா சாஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கும் இடம் விடுங்க. டிஸ்டர்ப் பண்ணாத ஸ்லோ மோஷனு. நான் ஒரு மாதிரி ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், நீ அப்படி அந்த ஓரமாக போய் உட்காருப்போ. இருக்கிற இடத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஓரமாக போனோமா, மூஞ்சிய பாரு கோல் மூட்டி கோக்கிலா. எப்பா இந்த பெட்டு என்னமா இருக்கு, அதுதான் ஒய்யாரமா உக்காந்துக்குச்சு போல இந்த கோக்கிலா. ஏ சுந்தரி, நல்ல வேலை நிலா இல்லை, இல்லைனா இதெல்லாம் நம்ம பார்த்து தான் இருக்க முடியுமா, இல்லை இந்த மாதிரி வசதியாக அனுபவிச்சிருக்க முடியுமா? ஆமாக்கா, இத்தனை நாள் நம்ம இங்கே இருக்குமே, ஒரு நாள் நம்மளை கூப்பிட்டு இருப்பாளா ரூமுக்கு? அந்த அறிவையும் அவங்க வருங்கால அண்ணியும் கூப்பிட்டு நல்லா கூத்தடிப்பாங்க ரூமில். ஆமாம் ஆமாம், நம்மக்கிட்டலாம் அவள் பேசக்கூட மாட்டாள. அதுக்கு தான் நம்மளுக்கு இப்படி ஒரு லக்கு கிடச்சிருக்கு. நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம், எல்லாரும் தூங்கிட்ட அப்புறம் இந்த ரூமில் நைட்டு தூங்கிடலாம், விடியறதுக்கு முன்னாடி எழுந்து நம்ம ரூமுக்கு ஓடிடலாம். சரிக்கா, நீ பார்த்து சாயி, அங்கே சாயிற இங்கே சாயிற நீ என் மேலே சாஞ்சிட போகிற. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், கதவு திறந்தாய். காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எவர் அது? அக்கா பாடுங்க அக்கா. அடியே, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம இவ வேற. என்னாச்சு அக்கா, இவ வந்துட்டாளா? சொல்லவே இல்லை. ஐயோ, எனக்கு இப்பதானே தெரியும். நிலா, நீயா? ரெண்டு பேரும் என் ரூம்ல என்ன பண்றீங்க? அது அது என்ன அது இதுன்னு முதல்ல என் ரூம்குள்ளே வர பர்மிஷன் யார் கொடுத்தா உங்களுக்கு? எல்லாம் ஜாலியாக பெட்டில் படுத்துட்டு இருக்கீங்க. நிலா, நீ ஊருக்கு போனேன்னு சொன்னாங்க, அதான் இப்போ வந்துட்டேன்ல. நீங்கள் எதுக்கு என் ரூமுக்கு வந்தீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல. அது ஒன்றும் இல்லை நிலா, நீ நேத்தெல்லாம் ஆளே இல்லையா, இந்த ரூமு ஒரே குப்பையாக இருக்குன்னு சொன்னாங்க, அதுதான் க்ளீன் பண்ணிட்டு போகலாமேன்னு வந்தோம். என்ன சுந்தரி, ஆமாம் தானே? ஆமாங்க, நான் வரமாட்டேன் தான் சொன்னேன், ஆனா இவங்க தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க, நான் போயிட்டேன் நிலா. அடியே, போட்டு கொடுக்குறியா? ஏக்கா, நான் மாட்டிக்க கூடாதுல்ல. அப்போ நான் மாட்டினா பரவாயில்லையா? இப்ப என்ன பண்றதுக்கா? இங்கிருந்து தப்பிச்சு போகணுமே. அங்க ஒரு சென்ட் பாட்டில் இருக்குல்ல, அதை எடு, அதை இவ மூஞ்சில அடிச்சுட்டு ஓடி போயிடலாம். அவ வீட்டுல சொல்லிட்டா ரூம் க்ளீன் பண்ண போனோம், தெரியாம சென்ட் பாட்டில் கீழே விழுந்து அவ மூஞ்சில பட்டுச்சுன்னு சொல்லிடலாம். இவ இப்படியே நின்னான்னு வச்சுக்கோ, நம்மளால இங்க இருந்து போக கூட முடியாது. ஓடி சீக்கிரம் எடுத்துன்னு வா போ. சரிக்கா. ஏங்க, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. எதுக்காக என் ரூம்குள்ளே வந்தீங்க? நீ என்ன பெரிய மகாராணியா? உங்ககிட்ட கேட்டுட்டு தான் உன் ரூமுக்கு வரணுமா என்ன? நாங்கள் இந்த வீட்டோட கெஸ்ட்டு, எல்லா ரூமும் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். எனவும் ரூம்குள்ளே திருடுறதுக்கு தான் பூந்த மாதிரி சொல்கிறேன். ஏக்கா, இந்தாங்கக்கா. அது கூட முதல்ல, இவ ரொம்ப ஓவராக பேசுகிறா, முதல்ல இவ வாயிலே அடிக்கலாம். பயமா இருக்குக்கா.
நீ ஒன்றும் பயப்படாத, அவளுக்கு நம்ம மேலே பயம் வரணும். இப்போ பாரு, என் ரூம்ல இருந்து எதுக்கு இதெல்லாம் என்னை கேட்காம எடுக்கிறீங்க? ஓ, இது உன்னோடதா? ஆமாம், என்னோட தான். மரியாதையே எங்கேருந்து எடுத்தீங்களோ அதை அங்கே வைங்க. ஓவரா பேசுகிறல, இந்தா வாங்கிக்க. பூரா வாயா பேசுகிற, இந்தா வாயிலே சென்ட் அடிக்கிறவா.